அன்பு பக்தர்களே, இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு மனிதரும் தவமிருந்து பெற்றெடுத்த பிள்ளைகள். ஆலயத்திலே பெரும்பாலும் வயதிலே பெரியவர்கள் தான் இருக்கின்றீர்கள். ஆனால் நம்முடைய குழந்தை பருவத்தை, நம்முடைய பெற்றோரை நாம் நினைத்து பார்க்கின்ற பொழுது, நம்மை பெற்றெடுப்பதற்கு நம்முடைய பெற்றோர்கள் எவ்வளவு தவம் இருந்திருப்பார்கள், கடவுளத்தில் எந்த அளவிற்கு வேண்டியிருப்பார்கள், ஜெபித்திருப்பார்கள். அதனுடைய அடையாளமாக நாம் அனைவரும் இன்று மனிதர்களாக அந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மனித பிறப்பு என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கின்றது. அதே நேரத்திலே மனித பிறப்பு என்பது கடவுளின் மாபெரும் ஒரு கொடையாகவும் இருக்கின்றது. ஆண்டவர் இயேசு பிறப்பார் என்று எசாயா இறைவாக்கினர் வழியாக முன்னறிவிக்கப்பட்டது. அப்போது இஸ்ராயல் குலத்தில் இருக்கின்ற அனைத்து பெண்களும் மீட்பர் என்னுடைய வயிற்றிலே பிறக்க மாட்டாரா என்று தவமிருந்ததாக பாரம்பரியம் கூறுகின்றது. அந்த வகையிலே அன்னை மரியாளும் தவமிருந்தார்கள். மீட்பர் என்னுடைய வயிற்றிலே பிறக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு அனைவரும் தவமிருந்ததிலே அன்னை மரியாளும் ஒருவர் என்பதுதான் பாரம்பரிய செய்தி. எனவே அந்த வகையிலே மீட்பரை பெற்றெடுப்பதிலே அன்னை மரியாளும் தவமிருந்திருக்கின்றார்கள். அதன் வழியாக இறைவன் மனிதனாக இந்த உலகத்திலே பிறந்து நமக்காக நம்மை போன்று வாழ்ந்திருக்கின்றார். அதே நேரத்தில் நற்செய்தியின் அடிப்படையில் நாம் பார்க்கின்ற பொழுது அன்னை மரியாளும் எலிசபெத் அம்மாளும் ஒருவரை ஒருவர் சந்திக்கின்றார்கள். இந்த சந்திப்பானது மிகவும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் ஒருவர் ஒருவருக்கு ஆறுதலான ஒரு மனிதர்களாக இருப்பதையும் நமக்கு சுட்டி காட்டுகின்றது. எலிசபெத் அம்மாளை எடுத்துக்கொள்ளுகின்ற பொழுது அவர்கள் முதிர்ந்த வயதிலே கருவுற்றிருக்கின்றார்கள். இது சமுதாயத்தால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு செய்தி. அதே போன்று அன்னை மரியாள் கன்னிமையிலே கருவுற்றிருக்கின்றார்கள். இதுவும் சமுதாயத்தால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிகழ்வு. எனவே இப்படிப்பட்ட நிகழ்விலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த இரண்டு மனிதர்களும் ஒருவர் ஒருவருக்கு ஆறுதலாகவும் ஒருவர் ஒருவரை சந்தித்து ஆறுதல் வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதையும் இந்த நற்செய்தியிலே நம்மால் பார்க்க முடிகின்றது. எனவே மனிதர்களாகிய நம்முடைய வாழ்விலும் பல நேரங்களிலே நமக்கு ஆறுதல் நம்மோடு வாழ்கின்ற மனிதர்கள் என்பதை நாம் இந்த நாளிலே உணர்வதற்கு அழைக்கப்படுகின்றோம். திருவருகை காலத்திலே ஆண்டவர் இயேசுடைய பிறப்பின் பெருவிழாவிற்கு நாம் நம்மையே பல்வேறு விதங்களிலே தயாரிக்கின்றோம். அதற்காக பல்வேறு பொருட்களை வாங்குகின்றோம். ஆனால் பல நேரங்களிலே நாம் மறந்து விடுவது நம்முடைய மனத்தாங்கல்கள், மனக்கசப்புக்கள், நமக்கென்று இருக்கின்ற மனிதர்கள் மீது பல வருத்தங்கள் நம்மிடத்தில் இருந்து கொண்டிருக்கலாம். ஆனால் இவை அனைத்தையும் களைவதற்கான ஒரு நாளாக இந்த நாட்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அப்பொழுதுதான் ஆண்டவர் இயேசுடைய பிறப்பின் விழா ஒரு உண்மையான ஒரு விழாவாக நம்முடைய வாழ்விலே இடம்பெறும் என்பதை இந்த நாளிலே உணர்வதற்கு அழைக்கப்படுகின்றோம். எனவே இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுடைய பிறப்பு என்பது இது ஒரு சாதாரண ஒரு கொண்டாட்டமாக முடிந்துவிடக்கூடாது. மாறாக அது என்னுடைய வாழ்விலே எந்த அளவிற்கு மாற்றத்தை ஏற்படுத்துகின்றது, அதற்கு எந்த அளவிற்கு நான் என்னையே முழுமையாக கையளிக்கின்றேன் என்பதை உணர்வதற்கும் நாம் அழைக்கப்படுகிறோம். அன்னை மரியாள் தன்னுடைய வாழ்வை ஆரம்பிக்க நினைத்த நேரத்திலே இறைவனுக்கு ஆம் என்று சொன்னார். அதன் வழியாக தன்னையே முழுமையாக கடவுளுக்காக அவர்கள் அர்ப்பணம் செய்தார்கள். எனவே நாமும் நம்முடைய வாழ்விலே முழுமையை கடவுளுக்கு கொடுக்க வேண்டும், முழுமையை நம்மோடு இருக்கின்ற மனிதர்களுக்கு கொடுக்க வேண்டும். அதுதான் உண்மையான ஒரு பிறப்பின் விழாவாக இருக்கும் என்பதை இந்த நாளில் நாம் உணர்வதற்கு அழைக்கப்படுகின்றோம். எனவே இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுடைய பிறப்பு என்பது ஒரு உன்னதமான நிகழ்வு. அதை கொண்டாடுவதற்கு நமக்கு இறைவன் வாய்ப்பை கொடுத்திருக்கின்றார் என்றால் அதைவிட மாபெரும் பாக்கியம் நமக்கு வேறு எதுவும் கிடையாது. எனவே அப்படிப்பட்ட ஒரு விழாவை நாம் உண்மையாகவும் அர்த்தமுள்ளதாகவும் கொண்டாடுவதற்கு நாம் நம்மை முழுமையாக இறைவனுக்கு கையளிப்போம். நம்மிடத்தில் இருக்கின்ற மனத்தாங்கல்கள், மனக்கசப்புக்கள் அனைத்தையும் நல்ல பாவ சங்கீதத்தின் வழியாக இறைவனிடத்திலே ஒப்பு கொடுத்து வேண்டுகின்ற பொழுது நிச்சயம் இறைவன் நம் ஒவ்வொருவரையும், நம் குடும்பங்களின் தேவைகளையும் பிள்ளைகளையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார்.
அதன் வழியாக இறைவனின் மேன்மையை நம்முடைய வாழ்விலே முழுமையாக நாம் அனுபவிக்க முடியும் என்கின்ற சிந்தனையோடு நாம் தொடர்ந்து இந்த பலியிலே ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். ஆமீன். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன்.